என் பேரு பாபு சூசன். நான் திருவண்ணாமலை ஆரணிலிருந்து வரேன். நான் ஒரு ட்ரைபல் ஃபோக் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர். ஒரு 150 இன்ஸ்ட்ருமெண்ட் மேல பிளே பண்ணுவோம். எல்லாமே இங்க இருக்கிறது எல்லாமே இண்டிஜினஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், இண்டிஜினஸ் அண்ட் ஃபோக் இன்ஸ்ட்ருமெண்ட். தமிழ், அப்புறம் வந்து நார்த் ஈஸ்ட், அப்புறம் நார்த் வெஸ்ட், கேரளா, அப்புறம் வந்து கர்நாடகா, ஆப்பிரிக்கன் இன்ஸ்ட்ருமெண்ட், வேர்ல்டு அரௌண்ட் இருக்க ட்ரைபல் ஃபோக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, உடஞ்சிருக்கும். ஆல்ரெடி உடஞ்சிச்சு, ஆல்ரெடி டியூன் இறங்கிடுச்சு. வேர்ல்டு அரௌண்ட் இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வந்து கலெக்ட் பண்ணி ப்ளே பண்ணியிருக்கேன். சில இன்ஸ்ட்ருமெண்ட்டும் மேக்கும் பண்ணுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் படித்தது வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லைன் தான். ஃபார்மசி நர்சிங் முடிச்சுட்டு இப்போது ஃபார்மசிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் வந்து கிளினிக்கல் மியூசிக் தெராப்பி முடிச்சுட்டு சைல்டுக்கு வந்து ஸ்பெஷல் கிட், ஆர்டிசம் இந்த மாதிரி குழந்தைகளை வந்து மியூசிக் தெராப்பி பண்ணியிருக்கேன் ட்ரைபல் ஃபோக் ஜானரில் மூலமாக. அப்புறம் வந்து கிளாசிக்கலாக பாடல்கள், கவிதைகள்லாம் எழுதுவேன். ஸோ அதில் இருந்தால் மியூசிக் வந்து இன்ஸ்பிரேஷன் ஆயிடுச்சு. நீங்கள் பார்க்குற இசைக்கருவி எல்லாமே ரொம்ப ரேர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நீங்கள் ஆன்லைன்லேயோ இந்தியன் மார்ட்டிலோ அமேசான்லாம் போட்டால் கிடைக்காது. ரொம்ப ரேரான இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு சில கருவிகளை கிடைக்கலாம். ஒரு மியூசிக் ஷாப்பில் போய் வாங்கலாம். இந்த மாதிரி இசைக்கருவினா கிடைக்க. எதுக்காக சொல்கிறேன்னா, ரொம்ப அழிவின் விளிம்பில் நம்ம பாரம்பரிய கலாச்சாரத்தை வந்து நம்ம தொலைச்சிட்டு தான் சொல்ல. இப்போ ஒரு டேஞ்சரஸ் ஜோனை தான் போயின்னு இருக்கோம். ஒன்லி வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் தான், அதுதான் மியூசிக், அதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட் நினைச்சிருக்கோம். வேர்ல்டு ஃபுல்லா நிறைய ஜானர்ஸ் இருக்கு. மெட்டல், ஹிப்ஹாப், ராப், ட்ரைபல், ஃபோக்கு, இந்துஸ்தானி, வெஸ்டர்ன், கிளாசிக்கல், இந்த மாதிரி நிறைய ஜானர்ஸ் இருக்கு. இன்னும் நிறைய ஐடென்டிஃபை பண்ணாத ஜானர்ஸ் இருக்கு. நிறைய அழிஞ்சு போன ஜானர்ஸும் இருக்கு. ஸோ அந்த இசைக்கருவிலாம் மீட் எடுத்து அடுத்த கலாச்சாரத்துக்கு கொண்டு போகணும். அந்த மியூசிக்கையும் அப்புறம் மியூசிக்கும் மெடிக்கல் மிக்ஸ் பண்ணி ஒரு மியூசிக் தெராப்பியா கொடுக்கணும்னு சொல்லி தான் என்னுடைய நோக்கம். இப்போ வந்து ஒவ்வொரு இசைக்கருவியா பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கவ்வாரன், மாட்டு கொம்புல வந்து ப்ளோயிங் மட்டும் பண்ணலாம். அது தவிர்த்து வந்து ஃப்ளூட்டும் நம்ம மேக் பண்ணலாம். இது வந்து மத்தியமாவதி ராகத்துல வந்து, மத்தியமாவதினு ஒரு ராகம், அந்த ராகத்துல வந்து டியூன் பண்ணது. இந்த மாதிரி வந்து இது ப்ளே பண்ணுவாங்க. இதே மாட்டு கொம்பை வந்து ப்ளோயிங்க நம்ம பண்ணலாம். இது வந்து நம்ம பாரம்பரிய இசைக்கருவி கொக்கரைன்னு சொல்லுவாங்க. சிவவாதியமா இப்போ யூஸ் பண்றாங்க. இது வந்து நிறைய நம்ம தமிழ் இலக்கியங்களையும் லிட்டரேச்சர்லயும் நிறைய இருக்கு. தமிழ் இசை நூல்களெல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா, இதோட சவுண்ட் வந்து ஒரு மாடுடைய சவுண்டு கேட்கும். அதோடைய சவுண்டு ரிஃப்ளெக்ட் பண்ணும். இது வார்ல திருவிழாக்கள்லாம் இந்த இசைக்கருவிகளை யூஸ் பண்ணாங்க, கொக்கரைன்னு சொல்லிட்டு. இந்த இசைக்கருவி வந்து பாத்தீங்கன்னா அது சத்தீஸ்கர்ல கோன் ட்ரைப் இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்விங் ஃப்ளூட்னு சொல்லுவாங்க. யூஸ்வலா ஃப்ளூட் வந்து ஹோல்ஸ் போட்டு தான் ப்ளோ பண்ணுவாங்க. இது வந்து ஹோல்ஸ் எதுவும் கிடையாது. எந்த ஒரு மைக்கோ எந்த ஒரு எலக்ட்ரானிக்கல் ஐட்டமோ கிடையாது. பிபி எதுவும் சவுண்ட் அப்படியே கேட்கும். இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்றாங்க. இது வந்து ஆப்பிரிக்கன் ஓவர்டோன் ஃப்ளூட்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஃப்ளூட்னு சொல்லுவாங்க. இது வந்து நேட்டிவ் அமெரிக்கன் ஃப்ளூட், அங்க இருக்க ட்ரைபில் வந்து வாசிக்குது. இதுல வந்து டபுள் சவுண்ட் கேட்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிப்னாட்டிக்கா மெடிடேஷன் சவுண்டா கேட்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் சவுண்ட் கேட்கும். இது வந்து அரபிக் ஸ்கேல்ல வந்து டியூன் பண்ணியிருப்பாங்க. அரபிக் ஸ்கேல் யூஸ்வலி வந்து பாத்தீங்கன்னா நிறைய சூஃபி மியூசிக், பஜன்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ளே பண்ணுவாங்க.
இது வந்து மோர் நாமொழுவன்னு சொல்லுவாங்க. இப்ப நவடேஸ் வந்து மோர் சிங், மோர் சாங், ஜார்ஜ், ஜூ ஷார்ப்னு சொல்லிட்டு நிறைய பேர்ல இருக்கு. நிறைய காமெடி சீக்வன்ஸ்ல எஸ்ஆர்எஃப்எக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க பாய்ஸ் படத்துல பாத்திருப்பீங்க, பொண்ணு கண் அடிக்கிற மாதிரி 50 பஸ் வருமான்னு சொல்லுவாங்க. அதுல வந்து ஒரு பேக்ரவுண்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கண்ணை வந்து அடிக்கிற மாதிரி. இந்த மாதிரி ப்ளே பண்ணுவாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பி ட்ரம் சொல்லுவாங்க. ஒரு மெடிடேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரமே வாழ்த்தா சாவத்தான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் போயிட்டு இருக்கோம். ஒரு என்னன்னா ஒரு அழுத்தமான ஒரு மனநிலையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அந்த மனநிலையில வந்து நம்ம பாத்தீங்கன்னா தவறான பழக்கம், மதுக்கு அடிமையாட்டு ஒரு இசைக்கருவிக்கு அடிமையானா குடும்பமும் நல்லா இருக்கும். நம்ம இசையோட நம்ம கலாச்சாரத்தோட சோ அதனால வந்து இசை நீங்க கற்றுறது மூலம் மருத்துவத்தையும் நீங்க கத்துக்கலாம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்னா வாசிக்கும் போது நம்மள ஆன்சைட்டிக்கு டிப்ரெஷன்னா கம்மியாகும். இப்போ ஒரு பிளட் ப்ரெஷர் இருக்கிற ஒரு ஹைப்பர் டென்ஷன் இருக்கிற பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணும்போது பிளட் ப்ரெஷர் கம்மியாகும். நீங்க ஹாஸ்பிட்டல் கூட போனீங்கன்னு வச்சுங்களேன், பிபி செக் பண்ணா முதல்ல அமைதியா ரிலாக்ஸ் ஆகும், மூச்சு நல்லா இழுத்து ஃப்ரீயா விடுங்க, ரிலாக்ஸ் வாங்க, அமைதியா இருங்க, தண்ணி குடிச்சிட்டு வாங்கணும். ஸோ தண்ணி குடிச்சிட்டு வந்தால் நம்ம பிபி வந்து கம்மியாகும். தண்ணி குடிச்சிட்டு வந்தா பிபி வந்து கம்மியாகும். ஸோ அதுக்காக எனக்கு பிபி இருக்கு நான் தண்ணி குடிச்சிட்டா கம்மியாகுமான இல்லை. அதாவது என்னன்னா வருமுன் காப்பதே நல்லது. ப்ராக்னசிஸா உங்களுக்கு ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ரெமிடியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இசைக்கருவிகளை வந்து மெடிசினலா யூஸ் பண்ணும்போது நம்மளை வந்து ஹீல் பண்ணும். ஸோ இந்த மாதிரி மெலடிக்கா இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பிபி வந்து கம்மியாகும். ஸோ ஒரு பேஷண்ட் வந்து ஹைப்பர் டென்ஷன் அவங்க டேப்லெட் வந்து அமிலோடிப்னு ஒரு 10 மில்லிகிராம் டேப்லெட் எடுக்கிறாங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலம் அவங்க கண்டினியூவா ப்ளே பண்ணும்போது ஒரு ரொம்ப ஹைப்பரா இல்லாம காம்னஸா இருக்கும்போது இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணும்போது நல்ல ஒரு டயட் ஃபாலோ பண்ணும்போது கரெக்டா ஒரு ப்ராப்பரோட ஒரு ஹெல்த் ப்ரொஃபஷனலா இருந்தாங்கன்னா இந்த மியூசிக்கோட பண்ணா ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். ஒரு 10 மில்லிகிராம் அமிலோடிபின் சாப்பிடலாம், 5 மில்லிகிராம் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால அவங்க லைஃப் டைம் வந்து இன்னும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ பிளட் ப்ரெஷர் இருந்தால் கண்டிப்பா கார்டியோ ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயம் ஃபேக்டர்னா வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலம் நம்ம வந்து கம்மி பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளத்துக்கும் மாத்திரை தான் தீர்வு கிடையாது. மியூசிக் தெரப்பின்னு ஒரு விஷயமே இருக்கு. ஸோ எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மியூசிக் வந்து வாசிக்கிறீங்களோ இல்ல கத்துக்கிறீங்களோ அப்ப அட்லீஸ்ட் கேட்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா சினிமா மியூசிக் மட்டும் இல்ல, சினிமா பாட்டு மட்டும் இல்ல மியூசிக், அது தரப்பட்ட உலகம் ஃபுல்லா நிறைய மியூசிக் இருக்கு. இங்க வந்து கத்து கொடுக்கறதுக்கும் இதான் ஆள் இல்ல. ஸோ வந்து நம்ம போய் தேடி போனா தானே நம்மளுக்கு அந்த விஷயம் வந்து வரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெலடிக்கா இருக்கும். கூட்டுவாங்க, மூக்கிலே வந்து விசில் பண்ணலாம். இந்த மாதிரி விசில் பண்ணலாம். நான் வந்து மவுத்துல விசில் பண்ணல, மூக்குல மூளை பண்றேன். நம்மளுக்கு எதனா கோல்ட் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி பண்ணுவோம். அந்த மாதிரி மெக்கானிசத்தில் தான் நான் வந்து இதை விசில் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஃப்ரூட் தான், ஆக்ரீனான்னு சொல்லுவாங்க. ஒரு செராமிக் மெட்டீரியல் பண்ணது. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த மூவில நிறைய பேக்ரவுண்ட்ல மாட்டு வண்டி ஒரு சவுண்ட் மாதிரி விஜயகாந்த் சார் அந்த சின்ன கொண்டு வரான்னு சொல்லுவாங்க, இந்த பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த புயல் அடிக்கிற சவுண்ட் அதுல மேக் பண்ணலாம். இந்த மாதிரி மேக் பண்ணலாம். அப்புறம் இந்த ராட்டில் ஸ்னேக்ஸ்னா வருதுல, இந்த ராட்டில் ஸ்னேக் வந்து இப்படி வால் ஆட்டினே இருக்கும். டிஸ்கவரி சேனல்ல பாப்பீங்க, மூவிலனா இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஜப்பான்ல இருக்கிற பழங்குடிகளை வந்து வாசிப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் வந்து கொக்கரிங்கோ இல்ல பின்சாரான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ராட்டில் ஸ்னேக் சவுண்ட்ஸ். அப்புறம் ஜப்பான்ல இருக்க ட்ரைபல் இந்த டான்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது இந்த மாதிரி ப்ளே பண்ணுவாங்க.
இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் வந்து பாத்தீங்கன்னா புல்ரோவர்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இருக்க இண்டிஜினஸ் வந்து வாசிப்பாங்க. இது சவுண்ட் வந்து ஹியூமன் வாய்ஸ் இல்ல பைக் ரேஸ் சவுண்ட் கேட்கும். இந்த மாதிரி சவுண்ட் வரும். எதுக்காகனா அங்க இருக்க ட்ரைபிள் வந்து கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு அலாட், ஒரு ஃபாரின் வெளியே இருந்து ஒரு அவங்க ஃபாரஸ்ட் ஜோன்ல யாரா வந்தா இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு தீங்கு விளைக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தா ஒரு அலாட்காக ஒரு சமிக்கைக்காக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்கலாம் ரொம்ப பிடிக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து பேர்ட்ஸ் காலர்னு சொல்லுவாங்க. இந்த பேர்ட்ஸ் வந்து கத்துற மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கத்துக்கிற எபிலிட்டி உருவாக்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்டோரி டெல்லிங் சொல்லி இது என்ன சிட்டுக்குருவி என்ன பேர்ட்ஸ்ன்னு சொல்லி பண்ணும்போது குழந்தைங்களை அந்த லேர்ன் பண்ற எபிலிட்டி ரொம்ப அதிகமாகும். ஸோ இது வந்து இந்த மீன் கொத்தி கிங்ஃபிஷர் உடைய சவுண்ட்ஸ். இது பேர்ட்ஸ் கலர்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு சயின்ஸ் இருக்கு. என்னன்னா இது ஒரு பேம்போ ஸ்டிக், ஃபுல்லா பேம்போ மெட்டீரியல். நம்ம இந்த பேம்போ ஃபுல்லா கட் பண்ணிடணும், ஷார்ப்பா இருக்கணும், பிளைட் மாதிரி கட் பண்ணிட்டா நம்ம ஏர்ல வந்து ரொட்டேட் பண்ணும்போது அந்த ஏர் வந்து இந்த பேம்போ ஷார்ப்ல வந்து பிரேக் டவுன் ஆகும். அப்போ அந்த மாலிகுல பிரேக் டவுன் ஆகும் போது நம்மளுக்கு ஷார்ப் டவுன் கிடைக்கும். ஸோ இதான் அது மெக்கானிசம். இது வந்து ரொம்ப அழகான இசைக்கருவி. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் வந்து பாத்தீங்கன்னா சவுட்டிக்கின்னு சொல்லுவாங்க. சவுட்டிக்கின்னு வாங்க. இதுக்கு நிறைய பேர் இருக்கு. பஞ்சாப்ல பப்பாங், வெஸ்ட் பெங்கால்ல கமக்னு சொல்லுவாங்க. இது நிறைய காமெடி சீக்வன்ஸ்ல 18ஸ்ல நிறைய எம்எஸ்வி சார், இளையராஜா சார் யூஸ் பண்றாங்க. இமான் சார் இப்போ வரைக்கும் யூஸ் பண்றாரு. உங்களுக்கு எந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையா லீடோ அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் மேக் பண்ணி கொடுப்போம். ஒர்க் ஷாப்பும் பண்றோம். குழந்தைங்களை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அவன் சொல்லி தரோம். இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன வேணும்னாலும் நம்ம ரெடி பண்ணி 7708165109. என்னுடைய இன்ஸ்டா ஐடி வந்து பாபு சூசன் சொல்லிட்டு பாபு சூசன் 96@gmail.com. பாபு சூசன் 96. எந்த உலகம் ஃபுல்லா இருக்க எல்லா பழங்குடி கிராம இசைக்கருவிகளும் எந்த இசைக்கருவி கேட்டாலும் செஞ்சு கொடுப்போம், இது பண்ணுவோம், கிடைக்கும். தேங்க்யூ.